பொங்கல். இந்த பொங்கல் நம்ம ஏன் 4 days செலிப்ரேட் பண்ணுறோம் தெரியுமா? அப்போல்லாம் வந்து விவசாயம் தான் ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக விவசாயம் தான் இருந்தது. எல்லாமே வந்து விவசாயம் செய்வாங்க. ஆடு மாடு இதெல்லாம் வச்சு தான் வந்து வணிகம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து யோசிச்சப்ப வந்து இப்போ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி விவசாயம் பண்ணும்போது சூரியன், மழை, ஆடு மாடு இதெல்லாம் தான் வந்து ஒரு மெயின் சோர்ஸாக நமக்கு இருந்தது. ஸோ விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ பலன்கள் வந்து இவங்ககிட்டேருந்து வருது, நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தை திங்கள் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் வந்து போகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகியில் வந்து பழையன கழிதலும் புதுவென புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா இப்போ நம்ம அந்த 1 year ஃபுல்லாக யூஸ் பண்ணி வேஸ்டேஜாக இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கான ஒரு புது திங்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போகி செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரிய பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த பொங்கல் வந்து நம்ம விவசாயிகள் அறுவடை செய்த நெல், வெல்லம், பால் இதெல்லாம் வந்து சேர்த்து பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறாங்க. அண்ட் த தேர்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்போ இருந்தது வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு மெயினாக தேவைப்பட்டது மாடு. அந்த நிலத்துல வந்து உழுவாங்க. அந்த உழுவுறதுக்கு வந்து மாடு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு நன்றி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாட்டு பொங்கல் திருநாளில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்க மாடுகள் வந்து தெய்வமாக நினச்சி அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக சாமிக்கெல்லாம் போட்டு அந்த மாடுகளுக்கெல்லாம் பொட்டு வச்சு பலூன்லாம் கட்டி ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னமும் பல செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த கொம்பில் வந்து பொட்டெல்லாம் வச்சு அந்த கொம்பில் வந்து பலூன்லாம் கட்டி அந்த மாடுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அதை வந்து தேர்ட் டே மாட்டு பொங்கலாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த் டே காணும் பொங்கல். இப்போ நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னா எல்லோரும் டுகெதர் எல்லாமே வந்து கேதர் ஆகிட்டு என்ன வெளியே செலிப்ரேட் பண்ணுறது, வெளியே பார்க் போகிறது, அந்த மாதிரி பீச் போகிறது அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அப்போல்லாம் வந்து என்ன ஒரு தாட் இருந்தது அப்படின்னா யாராலுமே வந்து தனித்து நின்று ஒரு விஷயம் செய்கிறது கஷ்டம். ஸோ நமக்கு ஏதாச்சும் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு இப்போ விவசாயம் பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி யாராச்சும் உதவி நமக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக தான் வந்து காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த காணும் பொங்கல் அப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணது தான் காணும் பொங்கல். எனக்கு தெரிஞ்ச இந்த டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். Thank you. Bye-bye.